எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வாழைப்பூ கூட்டு தான் பண்ண போகிறோம். முதல்ல குக்கரில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து கடுகு, ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம், அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டது போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு இடித்த பூண்டு இதெல்லாமே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி 4 பக்கம் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பச்சை பாசிப்பருப்பு ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூ இதில் போட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு எல்லாமே போட்டு கொஞ்சமாக தனியா பொடி, அதாவது மல்லிப்பொடி வந்து 1 ஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா போதும். ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு 5 to 6 வந்து விசில் விட்டிங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வாழைப்பூ கூட்டு வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நம்ம சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, தோசை, பூரிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டைம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.